அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு நிஷா ரூமி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கனவா தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பேன் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த தொக்குக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் அண்ட் 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ சாப் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் போல் சோம்பு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன். உப்பும் லைட்டாக சேர்த்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இதில் மிளகாய் பொடி 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் தனியா பொடி, ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நல்லா போட்டு வதக்கி கொடுத்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல வெங்காய தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நல்லா கிளறிட்டு இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் போது எப்போவுமே ஸ்டவ் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா மசாலா கரைஞ்சிரும். ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு இந்த கிரேவி செய்கிறதுக்கு இப்போ சேர்த்துருக்கேன் இல்லையா, இதுதான் தண்ணி. இதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்க்க மாட்டேன். நல்லா அடி பிடிக்காத கிளறி கொடுத்துக்கலாம். நான் கனவா ஒரு 1/2 kg போல் கனவா எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும்ன்ட்டு அந்த தண்ணி வடிகட்டுற கூடையில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாலேயும் கனவா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை பாருங்கள், ஆயில் செப்ரேட் ஆனோன்னு தான் சேர்த்தேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். சைட்லேயே நான் சாப்பாடு கொதிச்சிட்ருக்கு. சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். இது லஞ்ச் ரெசிபி தான் அது. இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். நம்ம போடும்போது எவ்வளோ தண்ணியே சேர்க்காமல் இருந்தது. இப்போ பாருங்கள், தண்ணி எப்படி செப்ரேட் ஆகிருக்கு. இன்னும் வேகணும். அப்படியே கிளறி கொடுத்துக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக ஓப்பன் பண்ணி கிளறி கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே சைடில் அப்படியே சாதம் வெந்துருச்சான்னு பார்த்துட்றேன். வெந்துருச்சு. அப்படியே வடித்து கொடுத்துக்கலாம். கனவா தொக்கு இங்கே யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அதுபோல் நீங்கள் வேறு எப்படி செய்வீங்க அப்படின்றதும் எனக்கு பின் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றி இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டுட்டு அப்படியே கிளறி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான கனவா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.